பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ஆங்கிலத்தில் பை விஸ்டம் a house is built and through understanding it is established. நிலைநாட்டப்படுகிறது பாருங்கள். அப்போது அறிவினாலே விவேகத்தினாலே நிலைநாட்டப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஞானம், கடவுளுக்கு பயப்படுற பயம், கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல், கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து உணர்ந்து அவரை விசுவாசித்தவர் நம்பிக்கை வைத்து அவருக்கு பயப்படும் பயத்தை கட்டப்படுகிற வீடு நிலைத்து இருக்குமா? அது விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படுமா? ஆகவே நம்முடைய வீடு எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? முதல்ல கட்டடங்கள் கல், மண், செங்கல்லாம் வைத்து கட்டின அந்த வீடு அது ஞானத்தினால் கட்டப்பட்டிருக்கிறதா? ரெண்டாவது, அந்த வீடுங்கிற இடத்துல அடங்கியிருக்கிற குடும்பம், உன்னுடைய குடும்பம், ஆங்கிலத்தில் ஹவுஸ் என்று சொல்வார்கள், ஹோம் என்று சொல்வார்கள். நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகள், அந்த குடும்பம் என்கிற அந்த வீடு எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? ஞானத்தினாலே. அது ஞானத்தினால கட்டப்பட்டிருந்துச்சுன்னா அது விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். பை அண்டர்ஸ்டாண்டிங் இட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். அப்போ வேதத்தில் வாசிக்கிற அந்த வசனத்தின்படி, இஃப் யூ கெட் விஸ்டம் ஃப்ரம் காட் யூ வில் ஹாவ் நாலேஜ். தட் இஸ் கால்டு அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவு அல்லது புத்தி. அந்த புத்தியை நீ சம்பாதிக்கிற பொழுது அந்த புத்தியினாலே விவேகத்தினாலே அந்த வீடு நிலைநிறுத்தப்படும், அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போது கடவுளுக்கு பயந்து நடக்கிறாயா? கடவுளுக்கு பயந்து உன் வீட்டை கட்டியிருக்கிறாயா? கடவுளுக்கு பயந்து உன் குடும்பத்தை கட்டியிருக்கிறாயா? கடவுளுக்கு பயந்து குடும்பத்தை நடத்துகிறாயா? உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான் தட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். அது நிலைநாட்டப்படும். 4ஆவது வசனத்தை வாசி பாருங்க. அந்த ஞானத்தினாலே, கடவுளுக்கு பயப்படுற பயத்தினாலே, கடவுளை பற்றி வல்லமை அறிந்து விசுவாசித்து பயந்து நடக்கிற அந்த ஞானத்தினாலே கிடைக்கக்கூடிய அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகல விதமான பொருட்களும் நிறைந்திருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே உங்களுடைய அறைகளில் பொருட்கள் நிறைந்திருக்குது என்று சொன்னால் அது கடவுளுக்கு பயப்படுகிற ஞானத்தினாலே, அதனால் சம்பாதித்த அறிவினாலே கட்டப்பட்ட, அதனாலே பொருட்கள் சேகரிக்கப்பட்டிருந்தால் அந்த அறை நிரம்பியிருந்தால் உனக்கு சந்தோஷம், சமாதானம் பெருகியிருக்கும் பாருங்கள். ஸோ ஞானம் அறிவை கொடுக்கிறது. அந்த அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும், ஃபுல்லாக இருக்கும். Your room will be filled up with things, full of things, lot of things, according to your desire, according to the blessings of God. அது ஞானத்தினாலே, அறிவினாலே, அதனாலே வரக்கூடிய அருமையான பொருட்கள் அறைகளில் நிறைந்திருக்குமா? நிறைவு என்று சொல்கிறது மனதில் நிறைவு, சந்தோஷம் இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க சந்தோஷம், உலக அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சமாதானம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆகவே தேவ பிரசன்னம் அங்கே இருக்கும். ஞானம் பெற்றவள் அந்த பெண்மணி புத்தியை உடையவளாக இருப்பாள். அந்த புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவா. ஞானத்தினாலே அவள் புத்தியை சம்பாதிக்கிறாள், அந்த புத்தியினாலே அவள் வீட்டை கட்டுகிறாள், அந்த குடும்பம் நன்றாக இருக்கிறது. பார்த்தீங்களா? ஆனால் புத்தி இல்லாத ஸ்திரீயோ கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மாயையில், கடவுளுக்கு உண்மையாக பயப்பட்டு அப்படி இருக்கவே மாட்டாங்க யாருமே. ஒரு மாயையில், போலியான ஒரு அறிவினாலே, இல்லாத ஒரு அறிவை இருக்கிறது போல காட்டிக்கொண்டு தேவையற்ற காரியங்களை செய்கிற பொழுது தேவையற்ற பொருட்கள் அந்த வீடு நிறைந்திருக்கும். அந்த பொருட்கள் நீங்கள் டோன்ட் திங்க் தட் இது ஒன்லி பாத்திரங்கள், பட்டுகள், அலுமாரி, நகை, தங்க நினச்சிக்காதீங்க. அந்த பொருட்களில் என்னென்ன வேதனை உண்டு பண்ணக்கூடிய மனநிலைகள், சமாதான குலைச்சல்கள், போராட்டங்கள் நிறைந்த அறைகளாக இருக்கும். மாறாக கடவுளுக்கு பயந்து கடவுள் ஞானத்தால் நிறைந்தவர்களாக நடக்கிற பொழுது அந்த ஞானத்தினாலே வீடு கட்டப்பட வேண்டும், குடும்பம் கட்டப்பட வேண்டும். அந்த ஞானத்தினால் வரக்கூடிய அறிவினாலே அந்த வீடு நிலைநிறுத்தப்பட வேண்டும், அந்த குடும்பம் பராமரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும். ஜெபிப்போமா? உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளையிலே, அதிகாலை வேளையில் எங்கள் ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ கற்றுக் கொடுத்தபடி ஞானத்தினாலே எங்கள் வீடு கட்டப்பட, எங்கள் குடும்பம் கட்டப்பட, ஆண்டவரே அந்த ஞானத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்ள அறிவினாலே எங்களுடைய வீடு நிலைநிறுத்தப்பட, எங்களுடைய குடும்பம் நிலைநிறுத்தப்பட எங்களை பாதுகாத்து நடத்துவீரா. அப்படிப்பட்டதான தெய்வ பயத்தையும் தேவனுக்கு கீழ்ப்படுதையும் தெய்வ வல்லமை நடக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணும். எங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்கட்டும்.
அரண்மனைக்குள்ளே ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும். எங்களுடைய வீடு என்றென்றைக்கும் உடைய பார்வையிலே கண்களில் இருக்கட்டும். கர்த்தர் அதை நடத்துவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.